நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று, வேண்டுமென்றே ஜமாத்துடைய தொழுகைக்கு வராமல் தங்களது இல்லங்களிலேயே தொழுது கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நிறைய பார்க்கணும், கருத்து வேறுபாடுகளுடைய அடிப்படையில் பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தாலும் நான் அந்த பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், தான் வீட்டிலேயே தொழுவார், தான் வீட்டிலேயே தொழுதுருவார், தொழுகையாளி தொழுதுருவார். அவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவங்க அது மாதிரியான சிந்தனையில் அல்லது தன்னுடைய தொழில், தன்னுடைய வியாபாரம் அல்லது தன்னுடைய வேறு ஏதோ ஒன்று, நான் தனியா எப்பயுமே ஜமாத்துக்கு போகாம நான் கடையிலேயே தொழுதுக்கிறேன், நான் இல்லத்திலேயே தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு தொடர்படியா செய்யறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் அது நிர்பந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வேற. வேண்டுமென்றே பள்ளிக்கு செல்லாமல், ஜமாத்துக்கு செல்லாமல், ஜமாத்தை விட்டு தனியாக தனது இல்லத்திலே, தன்னுடைய இருப்பிடத்திலே, தன்னுடைய வியாபார ஸ்தலத்திலே ஒருவர் தொழுவார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சிந்தனை ஓட்டம் இப்படி ஓடுகிறது. எப்படின்னு சொன்னா, சில வாலிபர்களை அழைத்து விறகுகளை சேகரிக்க சொல்லி அதை அந்த வீட்டின் மீது போட்டு அந்த வீட்டிற்கு நான் தீ வைத்து எரித்து விட வேண்டும் என்று எனது மனம் நாடுகிறது. எந்த வீட்டுலங்க தொழுகிற அந்த வீட்டை, எந்த வீடுங்க, ஒருத்தர் வீட்டிலே தொழுகிறார் பாருங்க, அந்த வீட்டை தீ வைத்து எரித்து விட வேண்டுமா? யாருடைய உள்ளம் நாடுகிறதுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளம் அப்படி ஒன்றை நாடுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பாரதூரமான செய்தி. பக்கத்துல பள்ளிவாசல் இருக்க, நான் பள்ளிவாசல் ஜமாத்தோடு போக மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேண்டுமென்றே நான் இல்லத்திலே தொழுதால், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிர்பந்தம் என்பது வேறு, நிர்பந்தம் என்பது வேறு. ஜமாத்து விடுபட்டு போச்சு, சரி பள்ளிவாசலுக்கு போய் நான் ஜமாத் தொழ முடியாது, இப்பதான் வெளியிலேருந்து வந்திருக்கேன், ஏதோ வெளியினுடைய பிரயாணம், நான் இப்ப வீட்டுல தொழுகிறேன், அந்த தொழுகைக்கு பிரச்சனை இல்லை. வேண்டுமென்றே நான் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நான் இனி இல்லத்திலே நான் தனித்தே தொழுது கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் சொன்ன செய்தி என்னங்க? அந்த இல்லத்திற்கு தீ வைக்க வேண்டும். அந்த இல்லம் உருப்படுங்களா? அந்த இல்லம் உருப்படுமா என்பதை நமக்கு நாமே சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. நான் சொன்ன இந்த செய்தி அபூ தாவூதிலே பதிவாகி இருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம்.